பணி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி சம பணி செய்யக்கூடிய அனைவருக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அனைவருக்கும் சம ஊதியம் கொடுக்கணுங்கிறது நம்ம நாட்டினுடைய அடிப்படை சட்டம். அந்த சட்டப்படியான அடிப்படை உரிமை தான் நாங்கள் கேட்கிறோம். வேற எதுவும் கூடுதலாவோ குறைவலாவோ கேட்கல. இவ்வளவு பெண்கள் இவ்வளவு ஆண்கள் இன்னைக்கு 5வது நாளாக போராடிட்டு இருக்கோம். தண்ணி இல்லாம, சாப்பிட இது இல்லாம நாங்க எங்கெங்கயோ பல இடங்கள்ல படுத்து தூங்கி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் எங்களை கூப்பிட்டு பேச மாட்டாங்க. எங்களை கூப்பிட்டு பேசணும், முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், உடனடியாக எங்களை கூப்பிட்டு பேசணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆமா ஆமா ஏன்னா நாங்க தொடர்ச்சியா டிபிஐல போராட்டம் பண்றதுனால எங்களுடைய போராட்டத்தை முன்னிட்டு நீங்க இனிமே டிபிஐக்குள்ள யாரும் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இந்த அரசு போராட்டம் நடத்துவதற்கே தடை விதிச்சிட்டாங்க. எந்த இடத்துலயும் எங்களுக்கு உட்கார்ந்து போராட எங்க கோரிக்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, நாங்க ரோட்ல நின்று தெருவில் நின்று மக்களை போக்குவரத்துக்கு இடையூறு வர மாதிரி நாங்க நின்று போராடிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இவ்வளவு எங்களுக்கு சிரமப்படுத்துறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வெளிப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் எங்களுடைய நியாயத்தை நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, டிபிஐ கொடுங்க. அது எங்களுடைய தலைமை அலுவலகம். எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் போராடுறதுக்கு தொழிலாளர் சட்டப்படி எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த உரிமையை கூட கொடுக்க மாட்டீங்க. எங்களுடைய கல்வி அலுவலகத்தில், முதன்மை கல்வி அலுவலகத்துக்கு உள்ள போய் போராடணும், உடனே அங்கேயே வச்சு கைது பண்ணிட்டீங்க. எங்களை உட்கார்ந்து போராடுறதுக்கு இடம் கொடுங்க. எத்தனை நாள் ஆனாலும் சரி, முதலமைச்சர் வரட்டும், வந்து எங்களோட பேசட்டும். எங்க கோரிக்கை அவர் தான் வாக்குறுதி கொடுத்தார், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றட்டும். எப்ப செய்வீங்கன்னு கேட்டா 2 மாசம் பொறுங்க, 3 மாசம் பொறுங்கன்னு சொல்லி இப்ப இந்த குழு அமைச்சு நாங்க வந்தா குழு அமைச்சு செய்யறோம் சொல்லி குழு அமைச்சாங்க. குழு அமைச்சு 3 மாசத்துல உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லி இப்ப 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்க கோரிக்கை நிறைவேற்றல. தயவு செஞ்சு எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வேண்டுகோளா சொல்றேன், தயவு செஞ்சு கோரிக்கை நிறைவேற்றுங்க. இதுக்கு மேல எங்களால போராட முடியாது. நாங்க போராடி ஓஞ்சு போயிட்டோம். இதுக்கு மேல போராடுறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்ல. தயவு செஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களை கூப்பிட்டு அழைச்சு பேசி எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கறத மூலம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த கோரிக்கை. நாங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 16 ஆண்டுகளா போராடுறோம். 2009க்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பூரா பேருக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. 16 ஆண்டுகளா நாங்க போராடுறோம். அப்படி போராடும் போது எங்களுடைய கடந்த ஆட்சியில் நாங்க போராடும் போது போராட்ட களத்துக்கே இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். எங்க கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்குறுதி. அதோடு மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையில இதர் 311வது நம்பர்ல இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த சொன்ன வாக்குறுதியை செய்யுங்க. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்க வாக்குகளை வாங்கினீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, வந்த மாதிரி சொன்ன வாக்குறுதியை செய்யணுமா இல்லையா? அது நியாயமா இல்லையா? நாங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. எங்களுக்கு அடிப்படை ஊதியம் 8370 ரூபாய் எங்களுக்கு பிக்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா எங்களுக்கு 5200 தான் பிக்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3700 ரூபாய் எங்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் வேறுபாடு இருக்கு. அது இன்னைக்கு மற்ற படிகள் எல்லாம் சேர்க்கும் போது 20,000 ரூபாய்க்கு மேல எங்களுக்கு வித்தியாசம் வருது. ஒரே பள்ளியில ஒரே பணி செய்யக்கூடிய 2 ஆசிரியர்களுக்கு ஊதியத்துல இவ்வளவு வேறுபாடு இருந்தா எப்படி மன உளைச்சல் இல்லாம இருக்கும்? நாங்க எப்படி நிம்மதியா குழந்தைகளுக்கு மன நிம்மதியோட நாங்க பாடம் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? கல்வி நாட்டுல சமத்துவத்தையும் சமூக நீதியும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, குழந்தைகள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் நாங்க. எங்களுக்கு சமத்துவத்தை காட்டணுமா இல்லையா? எங்களுக்குள்ளேயே சமத்துவம் இல்லாம வேறுபாடோட இருந்தா நாங்க எப்படி சமத்துவத்தை கொண்டு குழந்தைகளுக்கு சேர்க்க முடியும்? எங்களுக்கு இந்த பேதத்தை, பிரிவினையை ஏன் உருவாக்குறீங்க? ஆசிரியர்களுக்குள்ள பிரிவினையை ஏன் உருவாக்குறீங்க? இதை செய்யாதீங்க. இது தவறு, மிக மிக தவறு. என்னுடைய பேர் காளீஸ்வரன், திருப்புவனம் வட்டார செயலாளர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ந்து 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்களுடைய கோரிக்கை தொடர்பான விவரங்களையும் முன்னதாக நாம் பார்த்தோம். இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், மறுபுறம் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு கூட தங்களுக்கு இடம் ஒதுக்கவில்லை, டிபிஐ வளாகத்திலும் எங்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் சென்னை தூய்மை பணியாளர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருப்பதால் தலைநகரம் தற்போது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சென்னையில் தூய்மை பணியாளர்களின் போராட்டமும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டமும் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் பணி நிரந்தரம் செய்ய கோரி தூய்மை பணியாளர்கள் 151வது நாளாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்றைக்கு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார் கைது செய்து அடக்குமுறையை மட்டுமே கையாள்வதாகவும் திமுக அரசு தங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை எனவும் தூய்மை பணியாளர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் தெரிவித்த கருத்தை விட்டு வெளியே போறதில்லை. எங்களுக்கு அரசாணை பிறப்பிக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை தொடரும். 2009ல் 3170 ரூபாய் எங்களுக்கு ஊதிய முறை ஏற்பட்டது. ஒரு நாளைக்கு முன்னாடி
அதாச்சும் ஒரு 10 வருஷத்துக்கு ஊதிய முறையே வரக்கூடாது. ஒரு குழு போட்டு அதை வந்து கொடுத்தாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஊதிய முறை வரக்கூடாது. ஆனா ஒரு நாள் வேற்றுகளையே 3170 ரூபாய் அடிப்படை ஊதியத்துல வேற்றுமை ஏற்பட்டது. அது வந்து 6வது ஊதிய முதல்ல 7வது ஊதிய குழு இன்னும் அதிகமாயிட்டு. இப்ப அடுத்த வருஷம் 8வது ஊதிய குழு அடி பாதாளத்துக்கு போவோம். நாங்க பட்டய தேர்வு, நியமன தேர்வு, தகுதி தேர்வு எல்லாமே எழுதிட்டு வந்திருக்கிறோம். பட்டய தேர்வுக்குன்னு ஒரு ஊதிய முறைனை இவங்க இங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஆனா கொடுக்கறது 10ஆம் கிளாஸ் ஊதியம். 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஓட்டுநர் வாங்குற அந்த ஊதியத்தை எங்க ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஊதிய முறை தெரிஞ்சுதான் குழு போட்டு அவங்க செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப செஞ்சு தரல. ஆனா அவரு எங்களுக்கு அமைச்சர் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம், அவங்க வந்து கலைஞரோட உண்மையான வாரிசு நம்புறோம். கலைஞர் மாதிரி ஆசிரியர்களுக்கு ஃபேவரான கட்சின்னு செய்வாருன்னு நம்புறோம். பார்க்கலாம். பானுரேகா, வேலூர். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தற்போது 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மறுபுறம் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டமும் தலைநகரில் தீவிரமடைந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். தற்போது 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள தகவல்கள் என்னவாக இருக்கு? ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். கடந்த 5 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இடைநிலை ஆசிரியருடைய ஒற்றை கோரிக்கை என்பது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஏனென்றால் கடந்த 2009ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு முன்பாக சேர்ந்தவர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும், ஜூன் மாதத்திற்கு பிறகாக சேர்ந்த ஒரு நாள் தாமதத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும் எனவும் வித்தியாசம் என்பது ஏற்படுகிறது. அதற்கு பிறகாக 6வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை, 7வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை, தற்போது 8வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வரவிருக்கிறது. இதன் காரணமாக பல படிநிலைகள் மாறி இருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் அளவிற்காக ஒரே பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய இருவருக்கு இருவேறு ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி வருகிறது. இதன் காரணமாக இதனை சம வேலை பார்க்கிறோம், எனவே சம ஊதியம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பல கட்ட போராட்டங்களை முன்பே எடுத்திருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு போராட்ட களத்திற்கு நேரடியாக சென்று இவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையின்படி, குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதனை நிறைவேற்றி தருகிறோம் என்பதாக தேர்தல் அறிக்கையில் அறிக்கை எண் 311 ஒட்டுமொத்தமாக திமுக அரசு 505 தேர்தல் வாக்குறுதிகள் அளித்திருக்கிறது. அதில் 311வது வாக்குறுதியாக இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுடன் நிறைவேற்றி தருவோம் என்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்டது. தற்போது வரை எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயலில் தான் இந்த அரசு ஈடுபட்டு வருகிறது. எங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற இந்த அரசு எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற ஏன் தயங்குகிறது என்பதாக அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 5 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் என்பது முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திமுக அரசு 2021ஆம் ஆண்டே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக முதல் 2 வருடம் திமுக அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்பதாக தொடர்ச்சியாக மனு கொடுக்கும் வாயிலாக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் கோரிக்கை நிறைவேற்றாததை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு டிபிஐ வளாகத்திற்குள்ளாகவே உண்ணாநிலை போராட்டம் கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் 8000க்கும் மேற்பட்டோர் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அப்பொழுதே இடைநிலை ஆசிரியர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய பள்ளிக்கல்வித்துறை அவர்கள், அமைச்சர் அவர்கள் இவர்களது ஊதிய முரண்பாடுகளை கலைப்பது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்படும், அந்த குழுவின் அடிப்படையில் அந்த குழுவின் பரிந்துரையின்படி உடனடியாக
உடனடியாக இந்த ஊதிய முரண்பாடுகளை கலைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதாக வாக்குறுதி அளித்து அதற்கான குழு என்பதும் அமைக்கப்பட்டது. ஆனால் குழு அமைத்தும் கூட 2 ஆண்டுகளுக்கு மேலும் கடந்து விட்டது. ஆனாலும் கூட குழுவுடைய அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. அறிக்கையின் அடிப்படையில் இவர்களுக்கு இப்போ சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 4 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இவர்களை ஏமாற்றக்கூடிய செயல்களிலேயே இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த 2023ஆம் ஆண்டு கோரிக்கை நிறைவேற்றவில்லை, குழு அமைத்தார்கள். அந்த குழுவுடைய அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். 2024ஆம் ஆண்டு டிபிஐ வளாகத்தின் போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி செய்த போது டிபிஐ வளாகத்திற்குள்ளாக இனிமேல் யாருக்கும் எந்தவித போராட்டம் நடத்துவதற்கும் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்பதாக உத்தரவு என்பதனை பள்ளிக்கல்வித்துறை சார்பில் போடப்பட்டது. அதாவது ஒரு பள்ளிக்கல்வித்துறையின் தலைமை அலுவலமாக, அதாவது ஆசிரியர்களுடைய தலைமை அலுவலமாக பார்க்கப்படுவது டிபிஐ வளாகம். அந்த வளாகத்திற்குள்ளாக அமைதி வழியில் எங்களது கோரிக்கையை முன்னெடுத்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தோம். ஆனால் அதை கூட போராட்டாமல் இந்த அரசு முடக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது செயல்பட்டு வருகிறது. அதன் எதிரொலியாகத்தான் தற்போது நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த சாலைகளில் அமர்ந்து போராட வேண்டிய நிலைக்கு இந்த அரசுதான் எங்களை தள்ளி வருகிறது என்பதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தே போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த 5 நாட்களுடைய போராட்டத்துடைய வீரியத்தை பார்த்தோம் என்றால், சென்னையில் முதல் நாள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தங்களது குழந்தைகளுடன் தொடர்ந்து வந்து சாலைகளில் அமர்ந்தும் தர்ணா போராட்டமாகவும், சாலை மறியல் போராட்டமாகவும், முற்றுகை போராட்டமாகவும் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கைகள் எதையும் அன்றைய தினம் நிறைவேற்றவில்லை. பேச்சுவார்த்தை என்று அழைத்து செய்தார்கள். ஆனால் வழக்கமாக பேசக்கூடிய அதே கருத்துக்களைத்தான் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். எனவே பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. எனவே கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து காலவரையற்ற போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2ஆம் நாள் எழும்பூரில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்களை முற்றுகையிட்டு அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அன்றும் அந்த போராட்டத்தை முடக்கும் தோணியில் காவல்துறையினர் கைது செய்து சமுதாய நலப்புறங்களில் அடைத்து வைப்பதும், ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி அலக்கழிப்பு செய்வதும், கைது செய்யப்படக்கூடியவர்களை உடனடியாக சமுதாய நலக்கூடங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ கொண்டு சென்று இறக்கி வைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். இதுதான் இருக்கக்கூடிய விதி. ஆனால் இந்த தமிழக அரசும் காவல்துறையும் இவரது போராட்டத்தை முடக்க வேண்டும் என்பதற்காகவே கைது செய்யப்படக்கூடிய இந்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கும் மேலாக அழைக்கக்கூடிய செயல்களையே இந்த அரசு செய்து வருகிறது, இந்த காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக வாகனத்தில் ஏற்றக்கூடிய கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த ஆசிரியர்கள் 4 மணி நேரம் சென்னை மாநகருக்குள்ளாகவே சுற்றப்படுகிறது. அதற்கு பிறகாகத்தான் ஏதாவது ஒரு மகாலில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு திருமண மண்டபங்களில் சமுதாய நலக்கூடங்களில் இறக்கி விடப்படுகிறார்கள். மீண்டும் 7 மணிக்கு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதே நிலையை நீடித்து வருகிறது. எனவே எங்களது கோரிக்கை ஒற்றை கோரிக்கை, சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும். இதனை நிறைவேற்றி தருவதாக இந்த அரசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குறுதி நிறைவேறும் வரை எங்களது கோரிக்கை தொடர்ச்சியாக தொடரும் என்பதாக வெளிப்படுத்திய இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் முன்பாக இருக்கக்கூடிய அந்த காந்தி எட்ஜின் பாலம் முன்பாக தற்போது ஓரத்தில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்றைய தினம் போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் அனைவரும் வைக்கக்கூடிய ஒற்றை கோஷம் என்பது ஊதிய முரண்பாடுகளை கலைக்க வேண்டும், வேலைக்கு ஊதியம் வழங்க வேண்டும். சமூக நீதி பேசுகின்ற இந்த அரசு ஒரே பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு 2 ஆசிரியர்களுக்கு வெவ்வேறு விதமான ஊதியங்களை கொடுத்து சமூக நீதியை பின்பற்றாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியையும் முன்வைக்கிறார்கள். எனவே அவர்களது கோரிக்கையின் அடிப்படையில் உடனடியாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை எனில் இந்த போராட்டம் தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுத்து தொடர்ச்சியாக வருகின்றனர். கள தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.